பகவத்
மத்தியம் குறித்த பகவதன் பிரச்சயம் அது பொம்முன்றது அதுவும் அதே ஒரே பிரச்சயம் பகவச்சனமா இருக்கு. ஆனா அங்கேயே என்ன வந்துடும், அந்த பச்சன்ற அகாலாந்தமான அங்கத்துக்கு ஏக்கமானது வந்துடும். ஏக்கம் வந்து அனுஷ்டமானது வந்துடும். அது வரக்கூடாது. சுப்புன்னு போட்டா பொம்முன்றது ஏதாச்சும் ஓகே சுப்பிரத்தியம் இல்லது, அதான் திங் பிரத்தியம். அதான் சுப்பிரத்தியம் இல்லாதனால அங்கே வராமல் தடுத்துட்டா அதான் சுப்பதான் போடணும். சுப்பத்தை சூத்திரத்தை போடாட்டா பச்சத்தம் எடுத்து தோஷமானது வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் பாவசானே அவசானே ஜல கரஹ வா அவசானம் பரமா இருக்கும்போது அவசானம் விராம அவசானம் பரமா இருக்கும் போது ஜல்லுக்கு கரஹ கர்றான முதல் வழக்கமாக வா விகல்பேன வருது அப்படின்னு சொல்லியிருக்கேன். எப்படின்னா ராம தப் எஸ் அப்படின்னு இருக்கிறது சாமியாகனர ஆதேசம் ராம ஆத் இதுக்கு வந்து ராமாத் ருக்மானது ஆயிடும். ஆனால் அதுக்கு இங்கே தத்துவமானது இங்கே விகல்பேன தத்துவமானது வாவசானம் சொல்றதுனால தத்துவமானது விகல்பேன விதிக்கிறது. அவசானம் பரமா இருக்கு. ராமாத்துக்கு அப்புறம் பக்கத்துல எதுவும் இல்லை. இப்போ அவசானம் பரமா இருக்கிறது. பதாந்தமாக இருக்கிற ஜல் இது ஜல் எடுத்து அதுக்கு ராமாத் ஜலாந்த சமத்தினால ராமாதுன்னு ஆகிடும். ஆனால் அதுக்கு தக்காரமானது ஜெல்லா இருக்கிறதுனால அதுக்கு கர்றானது விகல்பனை வருது. கர் வந்து ராமாத் முதல் தக்காரத்தோட இருக்கும். விகல்பனை விதிக்கிறதுனா இல்லாத போது மூணாவது தக்காரம் ராமாத் அப்படின்னு 2 ரூபமானது ஆகுது. ராமாத் இருக்கும். அப்போ ராமாத் ராமாபியாம் இல்லை சொன்ன மாதிரி ராமேபியா தகவல் ஜெல்லே அதுவும் சொன்ன மாதிரி. அப்புறம் ராம எஸ்வோசான் எஸ்பத்தையும் சாமி எஸ்தான் இன்னும் அதுக்கு ஆதேசம் ஆனது வருது. ராம இருக்கு அப்படியே சேர்த்து ராமத்திய ஆகுது. இது வரைக்கும் போன கிளாஸ் ஆகுது. வேற சந்தேகம் திருப்பி கேடுது. षष्ठी बहुवचनम रामयो रूपाम रामयो राम शब्दात ராம கோஸ் அப்படின்னு இந்த சகாரத்துக்கு இத்தனையான வராது. ஏன்னா நான் விபக்தம் மக்காரம் கிடையாது. சகாரத்துக்கு பகம் வராது. ராம ஓசி இருக்குது. ஓசி பரே அத்தः அங்கஸ்ய ஏகாரः. ஓசி பரே அத்தः அங்கஸ்ய ஏகாரः. ஓஸ் தரமா இருக்குது. அத்தः அங்கஸ்ய அகாரத்தை அந்தனுடைய அங்கத்துக்கு ஓஸ் பத்தை பரமா இருக்குது. ஏகாரம் ஏவானது வந்துடுது. ராம அகாரமானது இது அங்கம். ஏன்னா ஓஸ் பத்தை இருக்கிறதுனால எஸ்வாசத்தை வராது பிரச்சனை எல்லாம் இன்னைக்கு அங்கசமயம் வந்துடும். அப்போ கட்டி எழுத்து அசந்தமான அங்கம் ஓஸ் பதமா இருக்கு. அப்போ தக்காளத்துக்கு ஏகாரமானது ராமே பிளஸ் ஓஸ். அப்புறம் ஏதோ யாவா ராம் அயாதேவம் ஓஸ். அதுல ராம யோ ராமயோ அப்படின்னு. அப்புறம் ருத்தோ இருக்காங்க.
ஓசியத்துல அதந்தாது அங்காத் பரத்திய அதந்தாது அங்காது ஓசி பரே ஏகாரா ஏகாரம். அப்போ ராமே ஏகாரத்துக்கு ஏகவயவாய் ஆதேசம். ராமே ராமயோ சுத்தோ ராமயோ அது சுத்தோ ராமயோ. அடியேன் கொஞ்சம் திரும்ப ஒரு தடவை சொல்றேடா. ராமசப்தாத்து ஓஸ் பிரத்யம் எஸ் ஓஸ் ஆம் எஸ் முடிச்சு ஓஸ் பிரத்யமான வேலை தச்சு இது வச்சிருக்கேன். ராம பிளஸ் ஓஸ் இந்த இடத்துல ஓசிட்ட சூத்திரம் வந்து தவிர்த்து அதந்தமா கட்டம் அதனால ஓஸ் பரமா இருக்கு ஏகாரத்துக்கு அந்த ஏகாரம் வருது. அளவு சேர்த்திய பரிமாறினால கட்சி எடுத்துட்டு வரும். ராம ஓஸ் எடுத்து அதந்தமான அங்கம் ஓஸ் பிரத்யம் பரமா இருக்கு. அதுக்கு ஏகார அங்கத்துக்கு வரதுனால அளவு நேரம் அந்திய அங்கத்தை கட்சி எடுத்துருந்தா அந்த ஏகாரம் வந்து வரும். அப்போ ராமே ராத்திரம் ஏகாரம் வந்து வந்துடும். அப்போ ராமே பிளஸ் ஓஸ் அப்படின்னு ஆயிடும். அந்த ஏக்கு ஏற்றோயவாய் அவஹா ஏகாரத்தை அச்சுபரமா கை ஆதேசம் வந்துடும். ராமை ஓஸ் அப்படின்னு இருக்கும். சேத்தா ராமயோ அப்படின்னு இருக்கும். ருத்வம் விசர்க்கம் சகாரத்துக்கு ருத்வம் ருத்வத்துக்கு விசர்க்கம் ராமயோ அப்படின்னு ரூபம். புரிஞ்சுதாரே? சப்தமிக்காகவா? சப்தமி द्विवचனம் षष्ठी द्विवचனம் ரெண்டும் சார் அடியா. ராமயோः ராமானாம் ஆம் சக்தி பகவத் ரத்மன் அத்தியாபோ லுட்டு ரத்வந்தாத்து அங்காத்து ரத்வந்தாத்து நத்யந்தாத்து ஆபந்தாச்ச பரஸ்ய ஆமஹ நுடாகமஹ ஸ்யாத். அவனுக்கு ருத்யாத் ஆமுக்கு ருத்தானது விதிக்கிறேன். ஆமஹ ருத்யாத் ருத்தானது விதிக்கிறேன். எப்போனா ரத்வந்தாத்து நத்யந்தாத்து ஆபந்தாத்து. ரத்தம்னா ரத்தம் நீங்க தெரியும். ரத்தம் லகு கிரசமாக எழுத்து ஒரு மாசம் உள்ள எழுத்து அதை காட்டு பலமா இருக்கிற ஆமுக்கு ருட்டு விதிக்கிறேன். இன்னொன்னு நத்தியந்தமா இருந்தாலும் விதிக்கிறேன். நதி சன்யா விதிச்சுன்னா சொல்ல போறாங்கன்னா யூஸ் யாக்கியோ நதி சன்யா விதிக்க போறேன். நதி சன்யா வந்தாலும் இருந்தாலும் அதை காட்டு பலமா இருக்கிற ஆமுக்கு ஆகமானு வரப்போகுது. இது ஆபந்தம்னு அந்த ஆபந்தமான பிரச்சனை பலமா இருக்கிற ஆமுக்கு நுட்டானது வருதுட்டு மூணு இது சொல்லியிருக்கேன். ரஸ்வந்தம் நத்யந்தம் ஆபந்தம். ரஸ்வத்தை அந்தமாவுடையது நதி சன்யை அந்தமாவுடையது நதி சன்யை அந்தமாவுடைய சத்தம் ஆப்ப அந்தமாவுடைய சத்தம். இதை காட்டிலும் பலமா இருக்கிற ஆமன் ஆமுக்கு விடாகமாக இது ஆகமம். இது பிரச்சனை ஆதேசம் இது ஆகமம். ஆகமிக்க சொல்லியிருக்கோம். ஆகமம் என்ன வரும் அது கூட சேர்ந்து அந்த எழுத்து தள்ளிட்டு வராது. அது கூட வந்து உட்காந்துக்கும். அது கூட உட்காந்து மூணு விதமா சொல்லியிருக்கோம் எப்படி வரும்னு. மூணு வித ஆகமங்கள் இருக்கு. சித்து சித்து மித்து.
அஜந்தௌ தகிதௌ. சித்தா இருந்தா எதுக்கு விதிக்கிறாரோ அதுக்கு முன்னாடி ஆதியில வரும். சித்தா இருந்தா எதுக்கு விதிக்கிறாரோ அதுக்கு பின்னாடி அந்தமா வரும். வித்தா இருந்தா விதத்தோந்தியா பரஹா, அந்த வதத்துல இருக்கிற அந்தியமான அச்சை காட்டிலும் பரஹா பரமாக வரும்னு 3 ஆகமங்களுக்கும் 3 விதமான கீழே சம்யாபனத்தை படிச்சிருக்கோம். ஆத்யந்தௌ தகிதௌ விதத்தோந்தியா பரஹா, ஆதி அந்தம். சித்து கித்து, சித்தா இருந்தால் ஆதியில வரும், சித்தா இருந்தால் அந்தத்துல வரும். விதத்தோந்தியா பரஹா, வித்தா இருந்தால் அந்தியாது அச்சகா பரஹா, அந்தியமான அச்சை காட்டிலும் பரஹா பரமாக வரும்னு சொன்னோம். இப்ப இது ஆகமம். விட்ட சகாரமானது உத்தார உச்சாரணத்தை சொல்லிடும். வீட்டுக்கு இதுதான் இருக்கும். அந்த இதுனானது சித்தா இருக்கிறதுனால சகார சித்தா உடையதுனால இந்த சித்தான ஆகமம். அப்போ இந்த ஆகமம் மீது கேட்ட இன்னும் அது எதுக்கு வருதுன்னா எதுக்கு இருக்கிறதோ அதுக்கு முன்னாடி வரணும். ஏன்னா சித்தான வந்து ஆசியில வரும்போது இருக்கு. இப்ப ஆதாக வித்தியால் சொல்லிருக்கோம். ஆமகா இருக்கிறதுனால ஆமுக்கு விட்டாரம் வரப்போகுது. அது விட்டு சித்தா இருக்கிறதுனால இந்த ஆமுக்கு சித்தாரம். அப்போ ராம இந்து ஆம், ராம இந்து ஆம் அப்படின்னு இங்க வருது. கஸ்வந்தாது நத்தியந்தாது ஆபந்தாது அங்காது அங்கமா இருக்கும். எல்லாமே பரஹ ஆமஹ, ஆமுக்கு விட்டானது வருது. அப்புறம் நோட ரஷாபியம் நோட சமான பதே. அதுக்கப்புறம் ராம இன்னும் நாம், ராம நாம். அப்புறம் சுப்பிச்சா தீர்மானம் வரலாங்க. ஆனா வரல. என்ன சொல்றேன், நாமே சொல்றாரு. அதுக்கப்புறம் நாமி, நாமி பதே அஜந்தஸ்ய அங்கஸ்ய தீர்கா. நாமி பரமா இருக்கும்போது, நாமில நாம் பரமா இருக்கும்போது அஜந்தஸ்ய அங்கஸ்ய அச்ச அந்தமாவுடைய அங்கஸ்ய அங்கத்துக்கு தீர்கா. தீர்கா அங்கஸ்ய சத்தின கடைசி எடுத்துக்கலாம். அப்ப ஆறுக்கு கடைசி எடுத்து ஆதான். அது வந்தா ஆ ராமா நாம் அப்படின்னு ஆயிடும். ராம ராமா நாம். ஓகேவா? இப்போ இங்க இந்த இதுல நம்ம இந்த இல்ல, ஆனா இது என்ன இந்த சுப்பிட்டெல்லாம் ஜெயிக்க வரலாம். ஏன்னா இன்னும் இருக்கிறது என்னாதி சுப்பு எண்ணெய் இது சுப்பு தக்கார எஞ்ஞான சுப்பு பரமா இருக்கு. அப்போ ஜெயிக்க வந்தாலே என்ன ஆயிடும், ராமான ரூபம் நமக்கு சித்திச்சிடும். எஞ்ஞாத சுப்பரமா இருக்கிறதுனால எஞ்ஞாத பாம்புக்கிட்டே சுப்பு பரமா இருக்கு. ஆனா எஞ்ஞாதியா இல்லை, எண்ணெய் ஆதியா அப்படியெல்லாம் இல்லை. ஆனா சுப்பிச்சேர்த்திக்கு வராது. இப்போ விட்டு வந்தாவுக்கு ரசனத்தியாக விட்டுன்னு வந்தாவுக்கு ராம நாம் அப்படின்னு ஆயிடும். இப்போ ராம நாம் ஆனாவுக்கு இப்போ நாம் நகாரம் எண்ணெய். அப்போ எண்ணெய் ஆதியாவுடைய சுப்பு பிரத்யேகம் இல்லை. அப்போ எண்ணெய் ஆதியா சுப்பு பிரத்யேகம் வரமா இருக்கிறதுனால இப்போ இதுக்கு என்ன வரலாம், தீர்க்கம் சுத்தினாலே தீர்க்கம் வரலாம். ஆனா அங்கே வரலன்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த ஆகமங்கள் எல்லாமே என்ன அர்த்தம், அதுக்குள்ள போய் உட்காந்து அதுவே மாறிடும். இப்போ நாம்குள்ள நான் இங்கே போய் உட்காந்து அது சுப்பாவே மாறிடுச்சு. ஏன்னா தன்மத்திய பிரித்தாக தத்வேன் இருக்கு. எதாகமாக ஒரு பரிபாடு இருக்கு. எத ஆகமாக தத்துணீபூதாக தத்வேன் இருக்கு. ஆகமங்களை என்ன பண்ணணும், எதுக்கு மேல விதிக்கிறாரோ அதை விட உட்காந்து அதுவாகவே மாறிடும். இப்போ பால் இருக்கு 1 லிட்டர், அது 100 ஜலத்தை கொண்டு என்ன ஆகிடும், பால் ஜலம் 100 ஜலமும் பாலாகி 1 லிட்டர் 100 எக்ஸ்ட்ராவா இருக்கும். அப்போ பால் அந்த ஆகமம் என்னங்க, பால் தண்ணி, அந்த ஜலமானது தத்குணி பூதாக அந்த பால் குணி பூதாக பாலாவே ஆகி தத்வேன பாலாவே என்ன பண்றான், எவ்வளோ இருக்கு பால், 1 லிட்டர் 100 இருக்கு சொல்றோம். அப்போ எப்படி
இந்த ஒரு தான் பால் 100 ஜலம் தானே 100 சொல்றது நம்ம தனியாக சொல்றது இல்லை. கருத்தை கொட்டினா விட்டு அந்த ஜலம் என்ன இருக்குது அது பாலாவே ஆயிடுற மாதிரி இந்த ஆகமங்கள்லாம் எதில் உட்காந்து கொடுத்தோம் அதுவாகவே மாறிடும். தத்குணி பூதாக தற்கே இருக்கேன் அதுவாகவே இது மாதிரி அதுவாகவே சொல்லப்படும். இப்போ ராம ஆம் ராம அண்ணம் ஆம் சுப்பு இப்போ 4 வரைக்கும் சுப்பு. அப்போ எஞ்சாலே சுப்பலமா இருக்கு. இப்போ சுப்பிட்ட தீர்க்க வரலாமே அப்படின்னா இது வரலான்ட்ட எப்படின்னா சன்னிபாத பரிபாட்டம் ஒரு பரிபாட்டம் இருக்கு. என்னன்னா நிமித்த விநாசோர் முகம் திருஷ்டுவா தற்புரித்த காரியம் நகர் உண்டு. ஒருத்தரை குறிச்சு ஒருத்தர் வந்துட்டு ஒரு ஆവശ്யம் வச்சுக்கோம். வேலைக்கு வர வேலைக்கு வச்சவங்க ரெக்கமெண்ட் வைக்கணும் ஒருத்தர் பண்றேன். ரெக்கமெண்ட் பண்ணி அவர் சேர்ந்தாவுக்கு யார் ரெக்கமெண்ட் பண்ணாரோ நியாயமா உண்மையா பண்ணணும். யார் ரெக்கமெண்டேஷன் பண்ணாரோ அவருக்கு அவர் என்ன பண்ணக்கூடாது விருத்தம் பண்ணக்கூடாது. ரெக்கமெண்ட் பண்ணி யாரும் பண்ணாரோ அவருக்கு நம்ம திருப்பி என்ன பண்ண விருத்தமானது பண்ணக்கூடாதுன்னு ரூல்ஸ். அதான் படிப்போம். என்ன சுற்றி வந்துட்டு திருப்பி யாரை சுற்றி வந்தோமோ அவருக்கே நம்ம விருத்தமானது பண்ணக்கூடாது. அதே மாதிரி இந்த ஆணுக்கு நாம் வந்து அது எப்படி வந்தது அப்போ இருக்கு ரத்தமான அங்கம் அதுக்காக கடமை நான் ஆண்தான் விட்டு வந்திருக்கு. இப்போ ஆண் அப்படின்னு ரத்தமா இல்லாட்டா இங்க விட்டு வந்து பிரசக்தி கிடையாது. ஏன்னா ரத்தம் இல்லை வரப்போறது இல்லை. அப்போ இந்த ரத்தமான அகாரத்தை குடிச்சுதான் இந்த நுட்டாவது வந்து ராமன் மாறிடுச்சு. மாறின விட்டு இப்ப சுப்பு நாம் என்ன பண்ணோம் நான் என்னாதி இப்ப நான் அப்ப என்ன இல்லை இப்ப என்னாதி ஆயிட்டேன். இந்த ஆவை அழிச்சிட்டு நானு சம்பேன் அப்படின்னா பண்ணாது. ஏன்னா ஆவை குடிச்சுதான் வந்திருக்கேன். வந்துட்டு நான் அந்த ஆகே அதை கழிச்சு தீர்க்கம் மாற்றேன்னா மாற்ற மாட்டேன். அப்போ அதை குடிச்சு வந்த நானு அது சுத்தமானது பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு பரிபாட்டை எடுத்துட்டு இந்த பரிபாட்டைக்கு சுத்தமா இருக்கிறதுனால இந்த சுப்பிட்டான ஒரு தீர்க்கமானது கிடையாது வராது அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது புரியுதான்? இல்ல ரொம்ப கிளியரா இல்ல ஐடியா. இப்ப ராம நாம் இப்ப ராம ஆம் இருக்கா இல்லையா? இப்ப ராம ஆம் இருக்கிறதுல இது ராம சுப்பிட்டான தீர்க்கமானது வராது. ஏன்னா என் ஆசையா இருந்தாதான் என்னன்னா ஆயா ஏழை ஆரம்பிச்சு ஜபான் வரைக்கும் என்ன இந்த ஆறுறது எண்ணாதியா சுப்போ தவிர எண்ணாதியான சுப்பு பரமா இல்லை. அப்போ இங்க தீர்க்க வரத்துக்கு பிரசக்தியான சுப்பிட்டான தீர்க்க வரத்துக்கு பிரசக்தி கிடையாது வரல. இப்போ பிரசமத்தியாக ஒரு ருடு அப்படின்னால இந்த ஆணுக்கு ருடாகம் வந்துருக்கு. எப்போ இந்த ராம இந்த ஆவம் முடிச்சு அதான் ரசமான அங்கம் அங்க கடைசியா ஆமனா ருட்யார் ருட்டு வந்து அவருக்கு ரூப எப்படி ஆயிடுச்சு நாமன்னு மாறிடுச்சு. போய் நாமன்னு வந்துருச்சு. இப்போ நாம இருக்க அது சுப்பு என்னாதியான சுப்பு எப்படின்னா எவரர் ஞானம் இருக்கு இருக்கு. அப்போ என்ன ஆதியாவே சுப்பாயிடுச்சு. இப்போ என்ன சுப்பாயிடுச்சு. இப்போ சுப்பிட்டானால இப்ப தீர்க்க வரலாமே. இப்போ ராமனுக்கு சுப்பிட்டால இப்ப நாம ஆனாவுக்கு என்ன சுப்பாடுங்க பண்ணாம கூடாதா? இதுக்கு புரியுதா? புரியல புரியல. எங்க பிள்ளை அப்படியே சொல்லிட்டு நான் செஞ்சு சொல்றேன். ராம ஆம் ராமானா ஆணும். இப்போ சுப்பிட்டா தீர்க்க வரலாமே கேள்வி வரலாமான்னு பார்ப்போம். சுப்பிட்ட தீர்க்கமான இங்க வராது. ஏன்னா என்ன ஆதியாக என்னன்னா வியாபார ஞாபகம் ஜப்பான் வரைக்கும் என்ன அப்ப என்ன ஆதியாவுடைய சுப்பு வரமா இருந்தாதான் தீர்க்கமானது வரும். இப்போ ராம பிளஸ் பியாம் ராமாபியாம் ஆச்சு. இப்புன்றது ஏன்னா சுப்பு தீர்க்கம் வந்து ராமாபியாம் சுப்பிச்ச தீர்க்கம் வந்தது. ஆனா இங்க முதல்ல இருக்கு சுப்பு இருக்கு. இது எங்க இல்லை அச்சையில இருக்கு. அப்போ என்ன சுப்பு பரமா இருக்கிறாரா இங்க சுப்பிச்ச தீர்க்கமானது வரத்துக்கு சுக்கர்ச்சி இல்லை. ஓகேவா? விட்டுருவோம். இங்க வரவாங்க. இப்போ ராம ஆம் இருக்கு. இப்போ கர்ப்பனத்தியா ஒரு விடுனால இந்த கர்ப்பமான அங்கம் ராமசப்தம் கர்ப்பமான அங்கம் அதுக்காக பரமா இருக்கு ஆம்பு அது ஆகுமான்னு வந்துடும். விட்டு வந்து வரும். அப்போ இந்த ஆம் நாம் இதுக்குதான் நாம மாறிடுவோம். இப்ப நாம சொத்து இப்ப ஆம் சொத்து விட்டாங்க அதுக்குள்ள வந்து உட்காந்துட்டு அந்த நுட்டுனது இன்னும் எப்படி வருது அடியா இட்சம்யால ஆஜ்யந்த டக்கிட்டவுல
நுட்டுலேருந்து இன் எப்படி வருது? தக்காளி அதான் சித்த ஆகும் ஆகமம். ஓகேவா? தக்காளி இட்டு போயிடும். ஏன்னா ஆகமா உபதேசம் பேரு. அது அந்தியமாக வித்தியாசம். அலந்தியம் சொல்றதுனால உபதேசே அந்தியம் கடைசியில் இருக்கு. ஏன்னா ஆகமாக உபதேச சம்யாக உபதேசம் இருக்கிறதுனால கடைசி இட்டுன்றது அல்லு எழுத்து. அலந்தியம் தக்காளத்துக்கு இத்தனை வந்துடும். ஓகேவா? அதாவது ஆகம அதாவது தக்காளி இட்டாலும் எடுத்தது முக்கால உத்தான போயிடும். மீதி இருக்கிறது இதுதான் இருக்கும். அப்ப இந்த இன்னுன்றது இத்தான் ஆகும். தக்காளத்தை இத்தாவுடைய ஆகும். தக்காளி இட்டா எடுத்து அப்ப இத்தான் ஆகணும். மீதிதான் நாங்கள் இதுதான். ஓகே அடியே. அப்ப அந்த ஆகமம் ஆம் வரப்போகுது. அப்ப கிட்பா தக்காளி இட்டா இருக்கிறதுனால அந்த ஆமுக்கு முன்னாடி வந்து உட்காந்துருக்கும். அப்ப இன்னே ஆம் அப்படி வைக்கணும். இங்குதான் நாம். இப்ப நாம் சுப்பு. இந்த ஆம் சுப்பு இருந்தது. இப்போ நாம் சுப்பா ஆயிடுச்சு. இப்ப நாம் சுப்பா ஆகுது. இப்போ சுபிச்ச கேள்வி வந்து கேட்கிறேன். சுபிச்சா இப்போ என்ன இப்ப இன்னது நட்டாரா வந்து ஆதியா வந்துருச்சு. இப்போ நாமளும் என்னாரியான்னு சொல்லு. இப்போ என் பட்சத்துல இன்னும் இருக்கு. அப்ப இப்ப என்னாரியா சுப்பு இப்போ ஆயிடுச்சு. இப்போ ராம நாம் இப்ப இருக்க நாம நாம் ஆனாவுக்கு இப்ப சுப்பிச்செல்லாம் தீர்க்க வரலாமா கூடாது அப்படின்னு இப்ப கேள்வி. இப்ப நாம நாம் இருக்கு. இப்போ நாம் சொப்பு இன்னும் ஆதியில இருக்கு. இப்ப எல்லா சொப்பு வரமா இருக்குது. இந்த அனந்த அங்கத்திய தீர்மானம் வந்து ராமானா அடைந்தாங்க வந்தாமான்னு கேள்வி. அதுக்கு கிடையாது. அந்த ஏன்னா இந்த நாம் எப்படி வந்தது? தக்காளி எப்படி ஆதியில வந்தது? இந்த ஆவை குறிச்சு வந்தது. இந்த ஆவை நிமித்திச்சு இருந்தாதான் ராம கஷ்டமான அக்கால இருந்தாலும் விட்டு வந்திருக்கோம். இப்ப இங்க ராமான்னு வச்சுக்கோங்க. தீர்க்கம் அந்த விட்டு வந்துருக்குமா? வராது. இப்போ அகாராந்தமா இருக்கு. அந்தமா அந்தமா இருக்கு. விட்டாக வந்து வந்தது. அப்ப வந்தாவுக்கு எதை குறிச்சு வந்திருக்கு? இப்ப ஆவை குறிச்சுதான் விட்டு வந்திருக்கு. இதெல்லாம் வந்திருக்காது. அப்போ நிமித்தி கிருத்தி ரெக்கமெண்டேஷன்ல வந்திருக்கு. நகாரம் ரெக்கமெண்டேஷன் பண்ணி நகாரம் வந்திருக்கு. வந்தாவுக்கு இந்த நகாரம் சுப்பாயிட்டேன் என்னாதான் சுப்பாயிட்டேன் உனக்கு ஒன்ன நான் தீர்க்கமா ஆக்குறேன் பண்ணிடுவேன் அப்படின்னா பண்ணாது. ஏன்னா இந்த பரிபாட்டை இருக்கு. உன்னை குறிச்சு வந்தது அதுக்கு விகாரமான அதுக்கு மாறுதலானது பண்ணாதுன்னு ஒரு பரிபாட்டை இருக்கு. அதனால எதை குறிச்சு வந்ததோ அதுக்கு அது விகாரம்னா அதை மாட்டாது அப்படின்னு அந்த பரிபாட்டை கன்னிபாத பரிபாட்டுன்னு பேர் இருக்கு. அதனால இது மாட்டாது. அதனால சுப்பி தண்ணி தீர்க்க முடிஞ்சீங்க வராது. புரியுதா? கொஞ்சம் வாய்ப்பு விட்டு விட்டு கேட்கறது. ஓகே அடி அடியேன். அப்போ அந்த ராமநாம் எப்படி வந்தது? இங்க வராது அப்படின்னு சொன்னா நாமே சொல்றோம். நாம் பரமா இருக்கிறது அங்கத்து தீர்க்கா. நாம் பரமா அது அர்த்தம் சொல்றோம். நாமே சொல்றோம். நாமி பரே அதந்தத்து அங்கத்து தீர்க்கா. நாம் பரமா இருக்கிறது அதந்தமான அங்கத்துக்கு தீர்க்கம். இப்ப நாம் பரமா இருக்கு. அதந்தமான அங்கம் தீர்க்கம் வந்து ராமானா. ஓகேவா? அதுதான் தனி சுத்திரம் பண்ணிட்டு நாமே சொல்றோம். நாம் பரமா இருக்கிறது அது அந்த அங்கத்துக்கு தீர்க்கமானது வருது. அதே காரணத்தால்தான் ஹரிநாம் மதிநாம் எல்லாம் தீர்க்கம் அதனால்தான் வருது இல்லையா? ஈகாராந்தத்துக்கும் ஹரி அப்படின்னு ஈகாராந்தத்துக்கும் ஹரிநாம் தீர்க்கம் அது வராது. அப்ப அஜந்தமாக இருக்க வந்து வரும். அஜந்தா அங்க தீர்க்கா. ஓகே. அஜந்தமான அங்கம் எங்க இருக்கோ நாம் பரமாந்த தீர்க்கம். அஜந்தமா அங்கம் அச்சந்தமா அச்சுதான். ஆமா ஆமா அஜந்தம் அச்சந்தமாவுடைய அந்த அங்கம் அஜந்தம். அதனால ஹரிநாம் மதிநாம் அங்க விட்டு வந்தா இப்போ ஹரிநாம் அர்த்தம். இப்ப ஈக்காரா இருந்தா வந்துடும். தீர்க்கமா இருந்தாலும் வந்து வராது. விட்டு வராது. முதல்ல விட்டு கஷ்டமா இருந்தா விட்டு வரும். ஹரி வந்து அது அங்க ஓகே. அங்க ஓகே. அந்த விட்டு வர அதை வச்சுக்கணும். நம்ம விட்டு போனா நாம் ஒரு பலமா இருக்கும். அப்பதான் நாம் தீர்க்கமானது வரும்.
அது சொல்ல வர. அப்போ கௌரி சப்தத்துக்கு என்ன சொல்றது? சில இந்த நதி சஞ்ஞா இருக்கும். யூஸ் நதி நன்சஞ்சா சொல்ல போறேன், அது அங்க பார்ப்போம். இப்ப நம்ம வெப்பமான அங்கத்து மாதிரி மூணு சொல்லி இருக்கேன். அது ஸ்ரீபத்தியில ஒரு ஸ்ரீலிங்கத்தை வரும். அது நதி சஞ்சா வர இடத்துல வரும். இப்போ ராம நாம இருக்கு. நம்ம இப்ப கேட்கலாம், இப்ப நாம் எப்படி வந்தது? இதே அஜந்த அங்கத்தை கூப்பிட்டா வந்திருக்கு. இதே ஆ இருக்கு, நாம் வந்திருக்கு. இப்போ உண்டி அதே தோஷம் பண்ண யஜாதிகா இருந்தா என்ன தோஷம் சொன்னமோ, இப்ப நாம் பரமா இருந்தாலும் அதே தோஷம் தான் வரப்போகுது. இப்ப ஆ நாம் தனியாக முன்னாடியே இல்லை. இப்ப ஆவை குறிச்சுதான் நாம் வந்திருக்கு. ஆ வந்து நாம் வந்தோட நாமையும் சூத்திரம் அப்படி பிரவர்த்திக்க மாட்டேன், பிரவர்த்திக்கொண்டு. ஏன்னா அது சூத்திராரம்ப சாமர்த்தியாது. இந்த சூத்திரத்துக்கு தான் பண்ணிருக்கேன். ஒரு போலீஸ் வேலைக்கு ரெக்கமெண்ட் ஆகி வந்தா சொல்லுவோம். யார் ரெக்கமெண்ட் பண்ணா அவன் தெரிஞ்சுதான். அப்போ அவனுக்கு நானும் ரெக்கார்ட் பண்ண திட்டம் விடாம போலீஸ் விடுவானு, நீ சேர்த்தாலும் நீ திரும்ப தப்புதான் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த நாமும் இந்த அகாலத்தை குறித்து தான் வந்திருக்கு. இப்ப நான் சொல்றதுனால தீர்க்க வருமான எக்ஸாம் உண்டு. ஏன்னா அந்த பரிபாஷை அடித்து சொல்லிட்டேன். ஏன்னா இந்த சுவாமி புத்திரம் நாம் பரமாந்தா தான் தீர்க்க வரும்னு சொல்லியிருக்கு. இப்ப நாம் பரமாந்தா தீர்க்கம்னு சொன்னதுனால இப்ப நாம் எங்க இருக்கோம் இங்கதான் வந்தாகணும். வரைக்கும் வரது சுத்தத்து கிடையாது. அப்போ இந்த புத்திரம் சூத்திரம் ஆரம்பம் பண்ணதுனால நாம் இப்ப அங்கே தீர்க்கலான்றது அந்த பரிபாஷை பரிபாஷையை தடுத்துடும். அந்த பரிபாஷை வரத்தையே தடுத்துட்டு தீர்க்கான வந்துடும். ராமானா அப்படின்னு ஆகும். ஓகேவா? ஆனா அந்யோன்ய ஆசிரியம் இல்லையா இது? முதல் அந்யோன்ய ஆசிரியம் அது அதை தொட்டு இதை தொட்டு அது அதை தொட்டு இது திரும்ப வருது. இல்ல இல்ல அப்படி வரல. இந்த குட்டி வந்தாலும் அந்த குட்டி வரல. ஏன்னா நக்கார குட்டி நக்காரம் வந்ததுனால அந்த வரல, பிரவர்த்திக்கல. ஏன்னா சத்தியபாத பரிபாஷை பிரவர்த்தின்னு சொல்லிட்டோம். ஆனா அந்த எந்த சொன்னோம் அது எல்லாத்தையும் அப்ளிகல் ஆகாது. சிலத்த அது அப்ளிகல் இல்லாம போகும், அதுக்கு அனித்தம் வரும். ஏன்னா இங்க இடத்துல ஏன்னா நாம நாம இடத்துல அந்த சொல்லிட்டேன். இது ஆரம்பத்து நாம் வந்திருக்கு. இப்ப நாம பழைய தீர்க்காக பண்ண முடியாது. ஏன்னா அக்கால வந்து நாம் வந்திருக்கு. நாம் பழைய தீர்க்கம் பண்ண முடியுதுன்னா அது அனித்தியம். ஏன்னா நாம் பரமாஜ ஜீர்க்கோடு சொல்லியிருக்கேன். இப்ப நாம் பரமாஜ ஜீர்க்கம் சொன்னாவுக்கு இந்த இடத்த விட்டு வரது இடம் கிடையாது. ஒண்ணு இது சூத்திரமே நாமி பழைய தீர்க்கா. அப்போ நான் பழைய தீர்க்கமான வருது அந்த சன்னிபாத பரிபாஷை அனித்தியம். இந்த இடத்த அதான் இதை தடுத்துடும். இந்த நாம சூத்திரமானது சன்னிபாத பரிபாஷையை தடுத்துட்டு பிரவர்த்திக்கும். ராமானா அது வந்து இதாயிடும். அதுக்கப்புறம் அத்துப்பாமும் விராயதி ராம இரு இங்க இருக்கு. அதுக்கப்புறம் ஆ அட்டு இன்னது பவர்க்கம் திருப்பி ஆ அட்டு. இந்த நகாரத்துக்கு தத்துவமானது வந்துடும். ராமானா ரூபானது ஆகும். சந்தேகம் இருக்க? நீங்க புரியாத ஒரு குழந்தைக்கு வர ராம ஆம் விஷயம் இருக்கு. அதை கேட்டா சொல்லி தராத. இந்த கௌமுதி பொறுத்த வரைக்கும் நகுசிரமம் ராம ஆம், ரசராத்தியா பொருள் விருதாகமம் ராம இன்னு ஆம், நாமி அங்கசீகம் ராமானா அத்துப்பானுகாயபி ராமானாம். இதான் ரூபம். சந்தேகம் இருக்க? நிறைய இருக்கு. அப்புறம் பார்த்துட்டு அப்புறம் பார்த்துட்டு திரும்ப கேட்க. ஓகே ஓகே. உடனே கேள்வி சொல்லுங்க. ராமானா அப்ப ராமே ராம அத்தனை ஏகாவச்சனம் ராம நகாது லட்சம் ராம பிளஸ் ஏ அப்படின்னு இருக்கும். ஆத்மனா ஆத்மனால சேர்ந்து ஏழு வந்துடும். வரணும் ராமே. ஓகேவா? ராம சப்தமி ஏகாவச்சனம். ராம சப்தார்த்தி நே சத்தியம். எப்போதான்
ராம நீ இருக்கும். இதுதான் அது நீ இதான அது ஆவும் ஈன்னு சேர்த்தா ஏ ஆத்மா ராமே. அப்புறம் ராமே ராமயோகம். அது ராமயோகம் சக்தி தீவத்தில் எப்படி சொல்லணும் ஓசிட்டேன். அதனால ஏகாரம் அயாதேசம் ராமயோகம். ராமஸ்ய ராமயோகம் அப்படி முன்னாடி நடிச்சின மாதிரியே தான். ராமேஷு ராம பிளஸ் சுப்பு சுப்புல பக்காவை இருந்து ராம சு அப்படின்னு இருக்கட்டு பகவதனே ஜெயதேசம். பகவதனே ஜெயதேசம். அப்போ என்ன जला दो भगवचने परे जल भगवचन सूत्र भगवचन इससे जल जल आदि आवडे भगवचन அப்போ அதோட அங்கத்தே ஏகார. அப்போ அகாரமான அங்கத்துக்கு ஏகாரம் வந்துச்சுன்னா ராமே பிளஸ் டூ அப்படின்னு இருக்கட்டு ஆதேச பிரத்யோகம் இன்கோஹோ ஆதேச சூத்திரம் ஆதேச பிரத்யோகம் அதுல இன்கோஹோன்னு சூத்திரம் இருக்கு. அது ஒன்று வச்சுக்கோம். இணுக்கோன்னு ஒரு சூத்திரம் இருக்கு இல்லையா அடியன்? ஆமா ஆமா இதுக்கு அடுத்து ஒரு சூத்திரம் ஆதேச பிரத்யோகம் சூத்திரம் அது இன்கோஹோ பலஸ்ய अपदान्तस्य आदेशस्य प्रत्यवयवस्य च यः सः तस्य मूर्धन्यादेशः. இது अपदान्तस्य मूर्धन्य अनुवर्तिக்கிறதா. இப்போ இன்குப்யான் இன்னுனா இன்பிரத்யாரம் மூணு கவர்வோம். இன்குப்யான் கு இன்னே கு ரெண்டு காலத்துல பரமா இருக்கிற அர்த்தம். இன்னை காலத்துல பரமா இருக்கிற இப்பை காலத்துல பரமா இருக்கிற பரஸ்ய பரமா இருக்கிற अपदान्तம்னா பதாந்தமா இல்லாது சாத்விக கட்சியா இல்லாது ஆதேசமா இருக்கும். அவயம் இப்போ கவரகதிகள் பலமா இருக்கணும். கவரகாபியாம் பதஸ்ய अपदान्तस्य आदेशस्य अपदान्तம் இருக்கணும். आदेश प्रत्यय प्रत्ययम अवयवம்னா பிரத்யேக அவயவம் ஆதேசம் ஆதேச பிரத்யயோகம் சொல்றோம். ஆதேச பிரத்யயம் இது ரெண்டும் ஆதேசமாவோ இல்ல பிரத்யமாவோ இருக்கிறது அர்த்தம். பிரத்யயத்தை இல்ல பிரத்ய அவயவத்தை ஆதேசத்திய பிரத்ய அவயவத்தை ஆதேசமா இருந்தாலோ இல்ல பிரத்யேக அவயவமா இருந்தாலோ अपदान्तமா இருக்கணும், பிரத்யயமா இருக்கணும், பிரத்யேக அவயவமா இருக்கணும், இல்லைன்னா ஆதேசம் ஆதேசமா இருந்தாலும் சரி இல்ல பிரத்யேக அவயவமா இருந்தாலும் சரி. அப்படி பார்த்தீங்கன்னா யஹா சஹா எந்த ஒரு சஹனா சகாரமோ சத்திய சத்தியன சகாரத்திய மூர்தன்யாதேசா அதோடைய சகாரத்துடைய மூர்தன்யம் சுட்ரசானா மூர்தா அப்போ ஸ்தான சமயத்து சகாரத்துக்கு ஷா தான் வரும். அப்போ அதுல மூர்தன்ய ஆதேசம் சொல்லிருக்க மூர்தன்ய எழுத்தானது ஆதேசமாக வரும். இன் கவர்கை காட்டில் பரமா இருக்கிற अपदान्तமா இருக்கிற ஆதேசமோ இல்லை பிரத்ய அவயவமோ ஆதேசம் இல்லை பிரத்ய அவயவம் அவயவா இருக்கிற சஹா சகாரம் அந்த சகாரத்துக்கு மூர்தன்ய ஆதேசமானது வருது. இப்போ இந்த இடத்துல ராம சூழ்நிலை பகவதே ஜல்லேன ராமேன்னு ஆயிடுச்சு. ராமே ஏ ஆனது இன் பிரத்யாசத்துல இருக்கு.
இன் கவர்காப்பியா இன்னும் கவர்க்கமா இருக்கு. இப்ப இந்த காட்டு பலமா இருக்கிறது ஏன்றது இந்த காட்டு பலமா இருக்கிற டூ அப்படின்ற சக்காரம் இருக்க இந்த டூ இந்த சக்காரமானது அபதாந்தம் பதத்துல கடைசி இல்லை. அப்ப அபதாந்தமா இருக்கிற பிரத்யம் இது ஆதேசத்துல இது பிரத்யம். இப்போ பிரத்யேக அவயவம் அவயவம்னா ஒரு பாட்டு டூன்ற பிரத்யம் அதுல இசைன்ற ஒரு பாட்டு அப்போ அவயவம் பிரத்யேக அவயவமா இருக்கிற பிரத்யம் அதனுடைய அடியேன் அந்த ஈ வந்து நீ ஓ சு அது சப்தமி இது சுப்பிரத்தியங்கள். அந்த ஈ வந்து ஏகவச்சனத்துக்கு மட்டும்தான் வருது. அப்போ அங்க ஈல இணுக்கோ அங்க வர முடியும். ஆனா பகுவச்சனத்துல எப்படி ஏன்னு வருது? அது ஜல்லியேட்டா சார் 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 பிரத்யம் அதனுடைய அவயவம் அந்த அவயவம் அவயவம் அந்த சகாரத்திய சத்திய மூர்தன்யான மூர்தன்யான சான சாமியாது ஷாதா வரும். அப்போ ராமங்கள் சுப்பிரத்தையும் சுப்ர பக்கார இருந்து ராமங்கள் தூண் இருக்கும். தூண் இருக்கிறது இன்போக ஆதேச பிரத்யோகம் அப்படின்னு சொல்றதுனால இன் கவர்காபியா இன் கவர்கத்துக்கான பலமா இருக்கிற அபதாந்தமா இருக்கிற ஆதேசமோ இல்ல பிரத்ய அவயமாவோ இருக்கிற எந்த ஒரு சகாரமோ அந்த சகாரத்துக்கு மூர்தன்யாதேசமானது வருது அப்படின்னு சொல்றாருக்கும். இப்ப ராமே பிரசூடத்துல பகுதியில ஏக்க வந்துருது. ராமே பிரசூட் இருக்கும். இந்த இடத்துல ராமே ஏகாரம் இன்னு அதுக்காக பலமா இருக்கிற சூழ்றது அபராந்தமான பிரத்தியம். அது அவயமா பிரத்யேக அவயமா இருக்கிற இசுன்றது அவயவம். இசுன்றதுதான் சூ பிரத்யம். அதுல ஒரு அவயவம் இசு. அப்ப பிரத்யேக அவயமா இருக்கிற அந்த இசு சகாலத்திய மூர்தன்யாதேதா மூர்தன மூர்தாஸ்தான உண்டான எழுத்தானது ஆதேசமாக வரும். அது வந்து சகாலத்துக்கு தானசாமியாச்சு ஷா தான் வரும். அப்போ ராமே டூ அப்படின்னு அதான் அவை பொறுத்தவரை ஈஷன் விபுத்திய சத்திய சாது சேவை சகாரம். டைம் ஆயிடுச்சு அடியேன். சொல்லுங்க சொல்லுங்க. அது ஈஷன் விருதமா இருக்க சகாரத்துக்கு சாது சேவை சகாரம் ஆதேசம் வந்துருக்கு. ராமேஷு அப்படின்னு ரூபமானது இருக்கு. இதே மாதிரிதான் கிருஷ்ணன் முகந்தையா இதே நம்ம வந்து அந்த ராமசப்தம் முடிஞ்சிருக்கு. இதே ராமசப்தம் மாதிரிதான் கிருஷ்ண சப்தம் மூணு சப்தம் எல்லா சப்தமும் இதே மாதிரி அகாராந்த புள்ளிங்க சப்தம் எல்லாமே இதே மாதிரி தான் வரும். சந்தேகத்தை கேளுங்க. ஆனா ஆகாராந்தத்துக்கு இது வராது இல்லையா? ரமாசு இல்ல. இது அடுத்த அகாராந்த புள்ளிங்க சப்தம் மாத்திரம்தான். धन्यवादः. धन्योस्मि अडियन् दासन्.